யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. வணக்கம் யோகி அன்பர்களே. வாழ்க்கையில் விதியின் பிடியில் சிக்கி தவிக்கும் மனிதர்களுக்கு ஒரு மாபெரும் வரப்பிரசாதமாக திகழ்வது யோகிராம் சுரத்குமார் திருநாமம். திருவண்ணாமலையில் வாழ்ந்த மகான் தன்னை இந்த பிச்சைக்காரன் என்று மிகவும் தாழ்மையோடு அழைத்து கொண்ட பகவான் யோகிராம் சுரத்குமார் நாமத்தை உச்சரிப்பதே முழுமையான சரணாகதி என்றும் அதுவே கவலைகளை தீர்க்கும் அருமருந்து என்றும் அருளியுள்ளார். விதியின் விளையாட்டை வெல்லவும் உலக நன்மைக்காக உழைக்கவும் பகவான் நமக்கு அருளியுள்ள நாம ஜபம் என்னும் அரும் பெரும் பொக்கிஷத்தின் மகிமையையும் அதன் உண்மைத்தன்மையையும் இந்த வீடியோவில் நாம் ஆழமாக காணப்போகிறோம். வாருங்கள் செல்லலாம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். மனித வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு மகா சமுத்திரம். இந்த சமுத்திரத்தில் நீந்தி கரையேற துடிக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு கட்டத்தில் தனது கவலைகளையும் வேதனைகளையும் தீர்க்க வழி இல்லையா என ஏங்குகிறான். என் விதி இவ்வளவுதானா என்று பல நேரங்களில் நாம் விரக்தியின் விளிம்பிற்கே சென்று விடுகிறோம். ஆனால் விதியை வெல்லும் ஒரு இரகசியத்தை திருவண்ணாமலையில் வாழ்ந்த மகான் தன்னை மிகவும் தாழ்மையோடு இந்த பிச்சைக்காரன் என்று அழைத்து கொண்ட பகவான் யோகிராம் சுரத்குமார் நமக்கு மிக எளிமையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். விதியை பற்றி பகவான் என்ன சொல்கிறார் தெரியுமா? குருவின் மேல் யாருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களை விதியின் விளையாட்டு பாதிக்காது. ஆம், எப்பேற்பட்ட கர்ம வினையாக இருந்தாலும் அது குருவின் திருவடிகளில் சுக்கு நூறாக உடைந்து போகும். ஆனால் அதற்கு நமக்கு தேவையானது அசைக்க முடியாத நம்பிக்கை. குருவின் மீது முழுமையான பாரத்தை போட்டுவிட்டு விலகி நின்றால் அந்த விதியின் விளையாட்டு நம்மை ஒருபோதும் தீண்டாது என்பது பகவானின் ஆணித்தரமான வாக்கு. சரி, அந்த நம்பிக்கையை எப்படி வளர்த்து கொள்வது? குருவின் அருளை எப்படி பெறுவது? கலியுகத்தில் கடினமான தவங்களோ யாகங்களோ தேவையில்லை. பகவான் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் அவருடைய நாமம் மட்டுமே. நாமத்தின் மகிமைகளை பற்றி பகவான் சொல்லும்போது யோகிராம் சுரத்குமார் என்ற நாமத்தை ஒரு முறையேனும் தன் வாழ்வில் உச்சரிப்பவர்கள் பாக்கியம் செய்தவர்கள் என்கிறார். எத்தனையோ ஜென்மங்களில் நாம் செய்த புண்ணியத்தின் பலன்தான் ஒரு முறையாவது இந்த நாமத்தை நம் உதடுகள் உச்சரிக்க காரணமாக அமைகிறது. இது வெறும் வார்த்தை அல்ல, உயிரை காக்கும் சஞ்சீவி மந்திரம். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம ஜெபம் செய்வது நமது சொந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மட்டுமே என்று. ஆனால் ஒரு பக்தன் உச்சரிக்கும் இந்த நாமம் எவ்வளவு பெரிய பிரபஞ்ச செயலை செய்கிறது என்பதை பகவான் விளக்குகிறார். இந்த பிச்சைக்காரனின் நாமம் ஒவ்வொன்றும் அதை சொல்பவர் மட்டுமன்றி இந்த உலகம் முழுவதற்குமே உதவும். எவ்வளவு அற்புதமான வாசகம், கவனித்தீர்களா? நீங்கள் அமர்ந்த இடத்தில் இருந்து கொண்டு யோகிராம் சுரத்குமார் என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் அது உங்களுக்கு நன்மையை தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த மகானுக்கும் அந்த பரம்பொருளான அவனது தந்தையின் படைப்பு பணிக்கும் ஒட்டுமொத்த உலகத்தின் நன்மைக்கும் தொண்டாக மாறுகிறது. இதைவிட உலகத்திற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு வேறு என்ன இருக்க முடியும்? ஆன்மீக பாதையில் பயணிக்கும் பலருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். சரணாகதி என்றால் என்ன? சமாதி நிலையை எப்படி அடைவது என்று பல நூல்களை படித்து விடை தேடுவார்கள். ஆனால் உலக மாயைகளில் உழலும் சாதாரண பாமரனுக்கும் புரியும் வகையில் பகவான் ஒரே வரியில் முத்தாய்ப்பாக சொல்லுகிறார். நாமத்தை சொல்லுதலே சரணாகதி, நாமத்தை சொல்லுதலே சமாதி. உங்கள் மனதையும் உடலையும் வருத்தி எந்த யோக பயிற்சியும் செய்ய வேண்டாம். முழு ஈடுபாட்டோடு பகவானின் நாமத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தாலே அது குருவின் பாதங்களில் நீங்கள் செய்யும் முழுமையான சரணாகதி. அந்த நாமம் உங்களை அறியாமலேயே மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களை சமாதி என்ற அந்த உயர்நிலைக்கு அழைத்து செல்லும். இன்றைய அவசர உலகில் மனிதன் தேடுவது நிம்மதியைத்தான். பொருளாதாரம்,
குடும்பம், உடல் நலம் என நாலாபுறமும் நம்மை தாக்கும் கவலைகளுக்கு ஒரே தீர்வு இந்த நாம ஜெபம்தான். நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் அது உன் கவலையையும் வேதனையையும் அகற்றிவிடும் என்று பகவான் உத்தரவாதம் அளிக்கிறார். ஒரு குழந்தை எப்படி தன் தாயிடம் தன் குறைகளை சொல்லி அழுதால் தாய் உடனே அரவணைத்து துடைக்கிறாளோ, அதே போல நாம் இந்த நாமத்தை உச்சரிக்கும் போது நமது வேதனைகள் அனைத்தும் பனி போல விலகிவிடும். இறுதியாக பகவான் யோகிராம் சுரத்குமார் இந்த உலகத்திற்கு சொல்ல வந்த ஒட்டுமொத்த சாராம்சம் இதுதான். யோகி ராம் சுரத்குமார் என் தந்தையின் புனித நாமம். இந்த நாம ஜபத்தை தவிர்த்து இந்த பிச்சைக்காரன் வேறு எதுவும் இந்த உலகத்திற்கு கொடுக்கவில்லை. இந்த நாமத்தை உளமாற சொல்பவருடன் என் தந்தை தான் என்றும் இருப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார். பகவான் தன்னிடம் வந்த பக்தர்களுக்கெல்லாம் எந்த ஒரு பெரிய உபதேசத்தையும் மந்திர தந்திரத்தையும் கொடுக்கவில்லை. என் தந்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே பொக்கிஷம் இந்த நாமம்தான் என்றார். யார் ஒருவர் இந்த நாமத்தை முழு மனதோடு உளமாற சொல்லுகிறார்களோ அவர்களோடு அந்த பரம்பொருள் இறுதி வரை துணையாக இருப்பார் என்பது சத்தியமான வாக்கு. அன்பான யோகி அன்பர்களே, பகவான் காட்டிய வழியில் கலியுகத்தின் இருளை விலக்க நமக்கு கிடைத்துள்ள மிக எளிய மற்றும் வலிமையான ஆயுதம் இந்த நாம ஜபம் மட்டுமே. உங்கள் அன்றாட வாழ்வில் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் கலங்காதீர்கள். உங்கள் கவலைகள் அனைத்தையும் குருவின் பாதங்களில் முழுமையாக சமர்ப்பித்து விடுங்கள். யோகிராம் சுரத்குமார் என்ற அந்த புனித நாமத்தை இடைவிடாமல் உச்சரியுங்கள். அந்த நாமம் உங்கள் வேதனைகளை அகற்றுவதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தையுமே பாதுகாக்கும் வல்லமை கொண்டது. அசைக்க முடியாத நம்பிக்கையோடு பகவானின் நாமத்தை பற்றுங்கள். அவர் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அரணாக இருந்து காப்பார். தொடர்ந்து நாமம் சொல்லுவோம், குருவின் பேரருளை பெறுவோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. நன்றி, வணக்கம். சர்வம் யோகிராம் சுரத்குமார் அர்ப்பணமஸ்து.